வணக்கம் உறவுகளே. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வாழைத்தண்டு சூப். முதலில் வாழைத்தண்டை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். நறுக்கிய பிறகு நாரை எடுத்துவிட்டு தண்ணீரில் போட்டு வைக்கவும். இல்லையென்றால் கருத்துவிடும். தண்ணீரில் போட்டு விடுங்கள். இது மாதிரி பொடி பொடியாக கட் செய்து கொள்ளுங்கள் உறவுகளே. வாழைத்தண்டு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சிறுநீரக கற்கள் கரைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. வாழைத்தண்டில் நிறைய பல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே வாழைத்தண்டை உபயோகப்படுத்துங்கள். வாழைத்தண்டு நறுக்கிய பிறகு குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி 2 விசில் வைக்க வேண்டும். நன்றாக வேக வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக வேக வைத்துக்கொண்டு மூடி போட்டு 2 விசில் அல்லது 3 விசில் வைக்கலாம். வைத்த பிறகு தீயை மிதமாக வைத்துக் கொள்ளலாம். பிறகு மிளகு, அதற்கு மிளகு, சீரகம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைத்து வேக வைத்த வாழைத்தண்டில் ஊற்றவும். இது வாழைத்தண்டு வெண்மையாக இருக்க மிளகு கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு பிறகு மிளகுத்தூள் பொடி செய்து போட்டுக்கொள்ள வேண்டும்.